ஹல்லேலூயா. தமிழ் சபைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு விசேஷித்தமான ஒரு தேவ செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். வளமையாக எல்லா நாளும் விசேஷித்த செய்தி தான். இன்றைய நாளிலே எங்களுக்கு இருதயத்தோடு ஒரு கிட்ட நெருங்கினமான ஒரு தொடர்புடைய ஒரு செய்தியை தான் நாங்கள் அதை கேட்க போகிறோம். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட எங்களுடைய கண்ணோட்டங்களை மாற்றும்படியாக சில தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவ ஆவியானவரே சில சமயங்களில் எங்களை திருப்பி கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் உணர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட விசேஷமாக எங்களுடைய தலைங்கமானது ஜெபம். ஜெபத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஜெபத்தை குறித்து தான் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். இதை விசேஷமாக சொல்லுவாங்க கர்த்தருடைய ஜெபம், இல்லாவிட்டால் பரமண்டல ஜெபம் என்று சொல்லுவாங்க. முதலாவது அந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவரிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று. ஒரு விஷயம், நாங்கள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவை உம்மை நெருங்கக்கூடிய வழிகளை நாங்கள் எந்த விதமாக உம்மிடத்திலே கிட்டி சேர வேண்டும் என்பதை குறித்து உம்முடைய ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு போதிக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். எல்லா மகிமையை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே என்னுடைய தலையங்கமானது ஜெபம். ஜெபத்தை குறித்ததான ஒரு சிந்தனை ஒன்று இருக்கிறது. அந்த சிந்தனையை குறித்து தான் இந்த நாளில் நான் சொல்ல போகிறேன். ஸ்கிரீனில் இருக்கும் அந்த சிந்தனை. ஜெபம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம். இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள எல்லா விருப்பங்களையும் கொண்டு செல்லும் ஒரு வரையறையற்ற உறவு பாலமாகும். இதுதான் என்னுடைய சிந்தனை. மறுபடியும் நான் அதை சொல்லுகிறேன். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜெபத்தை குறித்து எங்களுக்கு வித்தியாசமான கண்ணோட்டங்கள் இருக்கிறது. எனவே இதையும் இந்த 11வது அப்படி என்று சொன்னால் பரமண்டலத்தின் ஜெபத்தில் இருக்கிற ஆழமான கருத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு சிந்தனை தான். நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். ஜெபம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம். இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள எல்லா விருப்பங்களையும் கொண்டு செல்லும் ஒரு வரையறையற்ற உறவு பாலமாகும்.
என்னது? உறவு பாலமாகும். இதுதான் என்னுடைய பிரதானமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இதற்கீழாக இன்று 3 காரியங்களை, பிரதானமாய் 3 காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். அது முதலாவது தான் ஜெபத்தின் முக்கியத்துவம். ஏன் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிறதுக்கான ஜெபத்தின் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், அதை குறித்து தான் இந்த பரமண்டல ஜெபம் லூக்கா 11வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், லூக்கா 11வது வசனத்தில் சீசர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. யோவான் அவருடைய சீசர்களுக்கு அங்கு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார், நீரும் எங்களுக்கு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏற்கனவே யூதர்களுக்கு வந்து ஜெபத்தை குறித்ததான வித்தியாசமான கண்ணோட்டங்கள் இருக்கிறது. யூதர்கள் வந்து ஆரம்ப முதலாக அவங்க ஜெபிக்கிறவங்க, அவங்க புதுசாக ஜெபிக்கிறவங்களும் ஆரம்ப முதலாக ஜெபிக்கிறவங்க. ஆனால் அந்த ஜெபத்தை குறித்து யோவான் கற்றுக் கொடுத்ததை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். யோவான் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை எங்களுக்கு வேதத்திலே போடப்படாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபமானது எங்களுக்கு தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. நான் உதாரணமாக நினைக்கிறேன், யோவான் இப்படி தான் ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஏன்னு சொன்னால், யோவானுடைய அப்பா யாரு? சகாரியா. அவர் வந்து ஒரு ஆசாரியன். அதனால அவர் ஜெபத்தை எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னால், ஒரு கடவுள், பயபக்திக்குள்ள ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் ஒரு கிட்ட நெருங்க முடியாது, பயபக்திக்குரிய ஒரு கடவுள். பழி செலுத்துகிற முறை இருந்தாலும் தெரியுமா, யூதர்களுடைய சினகோக் என்று சொல்லுகிற ஒரு முறை இருந்தாலும், ஜெபிப்பதற்கு யூதருடைய கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே வித்தியாசன முறைகளை அவர்கள் கையாண்டாங்க. அதுதான் அவங்களுடைய முறை. அப்போ யோவானும் தன்னுடைய தகப்பன் கற்றுக் கொடுத்த காரியத்தை சில வேளைகளிலே யோவானுடைய சீசனுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். இப்படிதான் உங்கள் யூத முறைப்படி ஜெபம் என்று சொல்லி. ஆனால் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிற பொழுது இயேசுவானவர் வித்தியாசமான முறையிலே அந்த சீசர்களுக்கு இந்த ஜெபத்தை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் ஜெபத்தின் முக்கியத்துவம் என்கிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். இந்த நாளில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தொடர்ச்சியாக 7 வாரம் இந்த தவக்காலத்திலே 7 வாரத்திலே இயேசுவை குறித்து அறிதல், இயேசுவை அறிதல் என்ற பிரசங்க தொடரை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். அதை தான் இந்த நாளில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், முதலாவது வாரம் பாஸ்டர் நரேஷ் சோதனைகளை ஜெபத்தின் மூலம், வார்த்தைகளின் மூலம், சோதனைகள் எப்படியாய் வார்த்தைகள் மூலம் நாங்கள் ஜெயம் கொள்ளலாம் என்பதை குறித்து அவர் பேசினார். கடந்த வாரம் பாஸ்டர் தரிசி அவர் பேசினார், திருப்பணி ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஆண்டவர் எப்படி விரும்புகிறார் அந்த திருப்பணி ஊழியத்தை நாங்கள் செய்து போகலாம் என்று சொல்லி. இந்த வாரம் 3வது வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்திலே ஜெபத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை எப்படி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து எப்படியாக நாங்கள் செய்து போகிறோம் என்று சொல்லி. அதில் முதலாவது ஜெபத்தின் முக்கியத்துவத்திலே எமது ஆவிக்குரிய வாழ்க்கையை போஷிப்பதும் ஒழுங்குபடுத்துவதும் ஜெபமாகும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுது? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை போஷித்து ஒழுங்குபடுத்துறது ஜெபந்தான். ஆனால் நாங்கள் அந்த ஜெபத்தை இந்த விதத்தில், இந்த கண்ணோட்டத்தில் கையாளுறது குறைவாக இருக்கிறது. 2வது தலையங்கத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஜெபத்துக்கும் மனுஷனுடைய விருப்பங்களுக்கும் இடையிலான உறவு. ஜெபத்துக்கும் மனுஷனுடைய விருப்பங்களுக்கும் இடையிலான உறவு. அதில் முதலாவதான குறிப்பு, ஜெபம் எங்கள் ஏக்கங்கள், ஆசைகள் மற்றும் தேவைகளுடன் ஆழமான தொடர்புடையதாக உள்ளது. அது அடுத்தது, மிகுந்த இக்கட்டான நிலைகளிலும் நம்பிக்கை அற்றவர்களும் ஜெபம் செய்கிறார்கள். ஜெபம் செய்வது ஆழமான இருதயத்தின் ஆசையை வெளிப்படுத்துகிறது. ஜெபம் செய்வது என்னத்தை வெளிப்படுத்துதான்? ஆழமான இருதயத்தின் ஆசைகளை வெளிப்படுத்துகிறது. இதுக்கு மட்டும் நான் சொல்லுகிறேன், இது மற்றதில் உங்களுக்கு விளங்கக்கூடியது தான். ஏன் ஜெபம் ஒரு மனுஷனுடைய ஆழமான விருப்பங்களை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், தாவீது ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு மனுஷன். தாவீது சில சந்தர்ப்பத்திலே ஜெபத்திலே போகிற பொழுது, ஆண்டவரை நாடுகிற பொழுது அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், இவர்களை அழித்து விடும், இல்லாட்டி இவர்களுடைய காலை உடையும் அப்படின்னு சொல்லி பலவிதமான ஜெபத்தை உங்களால் காண முடியும். ஏன்னு கேட்டால் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஆழமான விருப்பம், இந்த காரியம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லாவிட்டால் சிலர் வித்தியாசமான கோணத்திலே சிலர் ஜெபிக்கலாம். ஒரு சகோதரி போயிட்டு இப்படி ஜெபிச்சாங்களாம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் மிகுந்த வசதி உள்ளவனாய் நான் வாழணும், எல்லாவித வசதிகளும் எனக்கு இருக்கணும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் பத்தாது, ஒரு இடங்களிலும் வீடுகள் இருக்கணும், நல்ல அழகான பெரிய பெரிய வீடுகளாக இருக்கணும் என்று சொல்லி அவர் ஜெபிச்சாலாம். அவருடைய உள்ளத்தில் இருந்த ஆசையெல்லாம் என்ன? அதுதான். ஆனால் அவர் போயிட்டு ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர் ஜெபிக்கிறா, ஆண்டவரே, எனக்கு எதிர் வீட்டில் அழகான வீடு ஒன்று கட்டியிருக்கிறாங்க, அந்த வீடியும் உங்களுக்கு முடியுமானா எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாலாம்.
ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, ஆனால் முன்னுக்கு இருக்குது அதை விட அழகாக இருக்குது. அதனால எனக்கு அந்த வீடை கொடுக்க முடியும்னு சொன்னால் தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்க ஜெபிச்சதில் எந்த தவறும் இல்லை. தவறு இருக்குது, அவங்களுடைய இருதயத்தின் ஆசையை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. சரி, அவங்களுடைய இருதயத்தின் ஆசையை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதுதான் அந்த ஜெபமாக இருக்கிறது. மூன்றாவதாக விருப்பத்துடன் தொடர்புடைய 3 ஜெப அம்சங்கள். இதற்கூடாக தான் இந்த நாளில் இந்த செய்தியை நாங்கள் பார்க்க போகிறோம். விருப்பத்துடன் தொடர்புடைய 3 ஜெப அம்சங்கள். அதிலே முதலாவது ஏ என்ற பகுதியில் எங்கள் ஆசைகளை நாங்கள் வெளிப்படுத்துதல். நாங்கள் மறுபடியும் லூக்கா 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உவமை கதை கூடாக சில காரியங்களை எங்களால் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதுதான் அந்த நண்பன். 3 பேரை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நண்பன் இருக்கிறான், அவனுக்கும் பக்கத்து வீட்டிலே ஒரு எதிர் வீட்டிலே நண்பர் ஒருத்தன் இருக்கிறான். தூர பிரயாணப்பட்டு அவனுக்கு ஒரு நண்பன் தெரியும். அந்த நண்பன் நடு ராத்திரியிலே அவன் வருகிறான். வந்த உடனே இப்போ இரவு நேரத்தில் உணவு அளிக்க வேண்டும். ஆனால் அந்த வீட்டில், அந்த நண்பன் வீட்டில் என்ன செய்யறது? உணவு இல்லை, கொடுக்கறதுக்கு ஏதுமே இல்லை. அதனால அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். எப்படியாச்சும் என்னுடைய நண்பன் ஒருத்தன் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனிடத்துக்கே நான் போவேன். அவன் நேரத்தையெல்லாம் பார்க்கல, ஆனால் அவன் தீர்மானத்தை எடுக்கிறான். அவனிடத்துல போயிட்டு என்னுடைய இந்த நண்பனை போஷிக்கும்படியாய் நான் அந்த இடத்துக்கு போவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை அவன் எடுக்கிறான். உங்களுக்கு வழக்கமாக தெரியுமா, யூத கலாச்சாரத்திலே அவங்களுக்கு ஒரு வழக்கம் ஒன்று இருந்துச்சு. விருந்தினரை பராமரிப்பதும் விருந்தினரை கவனிப்பதும் அவருடைய பிரதானமான ஒரு பொறுப்பு. அவங்களுடைய கலாச்சாரத்தில் இருந்த பிரதானமான ஒரு பொறுப்பாக இருந்தது. அதுக்கு முக்கியமாக அதுக்கு முதலிடத்தை கொடுப்பாங்க. ஏன்ட்டு அந்த பண்பாடை அவர்கள் கை கொண்டு வருவார்கள். அது நிமித்தமாகவே தான் ஆண்டவர் அந்த உவமை கூடாகவே இந்த ஜெபத்திலே ஆண்டவர் நெருங்குகிறார். ஏனென்று சொன்னால், இதை சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல இருந்த அந்த யூத ஜனங்கள், அந்த இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த அந்த ஜனங்கள், யூதர்களை ஆடிய சீசர்கள் எல்லாத்துக்கும் இலகுவாக இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்காகத்தான் அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு முறையே எடுத்து ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இப்படி தான் அணுகணுங்கிறத குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க, வளமையா இப்போ எங்களுடைய கலாச்சாரத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது நைட்டு 12 மணிக்கு போயிட்டு யாராச்சும் கதவை தட்டுவோமா? 12 மணிக்கு போயிட்டு கதவை தட்டி எனக்கு சாப்பாடு தான், கறித்தான்னு சொல்லி யாராச்சும் நாங்கள் கேட்போமா? எங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற காரியமா இது? உதாரணமாக யோசிச்சு பாருங்க. யாராச்சும் உங்களுக்கு விருந்தாடி வந்தவனுக்கு உங்களுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லாட்டி அவங்களுக்கு பசி, அவங்களுக்கு கவனிக்கணும். பக்கத்து வீட்டில் போயிட்டு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, நைட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி சாப்பாடு கொடுன்னு சொல்லி நாங்கள் கேட்போமா? அந்த பழக்கம் இல்லை. அந்த முறை எங்களுக்கு சரி வராது. அந்த பண்பாடை நாங்கள் பின்பற்றுகிறது இல்லை. அது நாங்கள் இப்பொழுது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறையானது வித்தியாசமானதாக இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பக்கத்து வீட்டில் போய்ட்டு என்ன செய்வாங்க? கறி வாங்குவாங்க. நீங்கள் கிராமப்புறத்தில் நீங்கள் பார்க்கலாம், பக்கத்து வீட்டில் போய்ட்டு என்ன செய்வாங்க? மாவு வாங்குவாங்க, பருப்பு வாங்குவாங்க, எண்ணெய் வாங்குவாங்க. கிராமப்புறத்தில் இப்படியாப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அப்போ இப்படி இந்த தமிழ் கலாச்சாரத்தோடு லேசாக இணங்கி போகிற ஒரு கலாச்சாரம் தான் யூத கலாச்சாரம். ஏன்னா இதுக்கு உதாரணத்துக்கு இன்னும் நீங்கள் விலைங்கொள்ள நான் சொல்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் யாராச்சும் விருந்தாடி வந்தால் என்ன செய்வார்? ரொட்டி சுட்டு கொடுப்பாரு. நம்ம சில சொல்லி ரொட்டி சுட்டு கொடுப்பாரு. ஆடு மாடு இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வார்? அடித்து அவங்கள நல்லா கவனித்து தான் அனுப்புவார். அதுதான் யூதருடைய பண்பு, அதுதான் முறை. அந்த முறையை பின்பற்றுறாங்க சில கிராமத்தில் இருக்கிறவங்க. ஆனால் நாங்கள் சொல்ல அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸா, மேற்கத்திய உலக நாடுகள், அந்த நாட்களில் வந்து அவங்க அந்த நாடுகளில் வந்து இப்படியாப்பட்ட கலாச்சாரங்கள் இல்லை. சரி, அப்படியாப்பட்ட கலாச்சாரங்கள் இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சில நேரம் ஆசியா கலாச்சாரம், பலஸ்தீனத்தில் இந்த கலாச்சாரம், ஆசியா கலாச்சாரத்து மூலயமாவே சில உதாரணங்களை எடுக்கிறாரு.
உங்களுக்கு தெரியும், வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் புதுசாக உருவாக்கி சொல்லலை. அநேக உவமைகள் சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். இதெல்லாம் ஆண்டவர் புதுசாக உருவாக்கலை எதையுமே. இதெல்லாம் அந்த யூத கலாச்சாரத்தில் சில முறைகள் இருந்துச்சு. அந்த முறைகளையே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்போ தான் உங்களுக்கு இலகுவாய் விளங்கும் என்று சொல்லி அந்த முறையில் ஒரு முறை தான் ஜெபத்துக்கு எப்படி அணுக வேண்டும்ங்கிறத குறித்து அவர் சொல்லிக் கொடுக்குறார். ஏன் அவர் அப்படி சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொன்னால், இதில் முக்கியமான ஆழமான ஒரு கருத்து இருக்குது. ஏன்னு கேட்டால், ஜெபத்தை குறித்து மிகவும் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கறதற்கு யோவானுக்கு முடியாது, யோவான் ஸ்நானகனுக்கு முடியாது, மற்ற யாருக்குமே முடியாது. ஆனால் தெளிவாக நல்லா சொல்லிக் கொடுக்க ஒரே ஒரு நபர் தான், ஒரே ஒரு கடவுள் தான் இயேசு கிறிஸ்து. வேற யாருக்கிட்டையுமே ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், தகப்பனுடைய உள்ளத்தை தெளிவாய் புரிந்து கொண்டது யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். அதனால அவருக்கு தெரியும் எப்படியாக என்னுடைய தகப்பன் விரும்புவார், நான் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. எப்படியாக இருந்தாலும் சில கலாச்சாரத்தை நாங்கள் கைவிட்டு இருக்கிறோம். சில கலாச்சாரங்கள் எங்களிலிருந்து கைவிடப்பட்டு இருக்கிறது. இப்போ திரும்ப போய் நீங்கள் பக்கத்து வீட்டில் கறி வாங்க சோறு வாங்கன்னு நான் சொல்லவில்லை உங்களுக்கு, நான் அதை சொல்லவில்லை. ஆனால் இந்த ஜெபத்தில் ஆண்டவர் என்ன உறவை கொண்டு வருகிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த நண்பனுடைய கதைகளை நான் பார்க்குற பொழுது அவனுக்கு நேரம் எதுவுமே பிரச்சனை இருக்கலை. ரெண்டாவது, அவன் யாரிடத்துல கேட்க போகிறான்? தன்னுடைய நண்பனிடத்துல. அவன் நண்பனிடத்துல கேட்க போகிறனால அவனுக்குள்ளாய் ஒரு உறுதி இருக்கிறது, என்னுடைய நண்பனிடத்துல நான் தைரியமாக போகலாம். ரெண்டாவது, போயிட்டு சாப்பாடை போயிட்டு கேட்குறதா? நம்மளாம் கேட்போம், பக்கத்து வீட்டில் போயிட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி கேட்டால் நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கு பிரச்சனை ஆயிருமே. ஆகுமா ஆகாதா? யோசிச்சு பாருங்கள். பக்கத்து வீட்டில் போய்ட்டு சாப்பாடு இல்லைன்னு கேட்டால் இப்போ அவங்க போய்ட்டு என்ன செய்வாங்க? இன்னும் 2 பேர்த்து வீட்டில் சொல்லிடுவாங்க, அன்றைக்கி சாப்பாடு அவங்களோட வீட்டில் விருந்தாடி வந்தாங்க, சாப்பாடு இல்லையா, அதில் எங்கள் வீட்டில் தான் வந்து வாங்கிட்டு போயிட்டு கரையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க அப்படிங்கிற பிரச்சனை வேறு வந்துடும். அப்போ எங்களுக்கு வெக்கம். ஆனால் இந்த கதையில் அந்த நண்பனுக்கு வெக்கத்தையும் கைவிடுறான். அந்த நண்பனுக்கு வெக்கத்தையும் யோசிக்கல. அவன் வெக்கத்தையும் கைவிட்டு என்ன செய்கிறான்? நடு ராத்திரியை போயிட்டு கதவை தட்டுறாரு, நல்லா தட்டுறாரு. நடு ராத்திரியில் கதவை தட்டுற பொழுது அவர் கதவை திறந்து இன்னைக்கு வீட்டு விஷயத்த சொல்கிறான், இதுதான் என்னுடைய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் கதவை திறந்தவன் என்ன செய்கிறான்? அடே, நான் இந்த டைமுக்கு நீ வந்திருக்கிறியே இந்த காரியத்தை கேட்க, இப்போ எனக்கு எதையுமே கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? என்னுடைய பிள்ளையெல்லாம் தூங்குறாங்க, எங்களுடைய வீட்டில் எல்லாம் தூங்குறாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் போயிட்டு என்னை தொந்தரவுப்படுத்தாது, தயவு செய்து என்னை தொந்தரவுப்படுத்தாத அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் அவன் கேட்குறான். ஆனால் அவன் கேட்ட பிறகு இந்த நண்பன், அதை கொடுக்க வேண்டிய நண்பனுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை ஒன்று வருகிறது. என்ன சிந்தனை வருது? என்னுடைய நண்பன் கேட்குறான். அவன் நண்பனை இருந்தபடினால அவன் என்ன செய்கிறான்? அவன் எப்படியாப்பட்ட தொந்தரவு இருந்துச்சுன்னு சொன்னாலும், எப்படியாப்பட்ட கஷ்டம் இருந்துச்சுன்னு சொன்னாலும் அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். நான் என்ன செய்யணும்? இவனுக்கு என்னமாச்சும் உதவி செய்யணும் என்கிற ஒரு தீர்மானத்தை அவன் எடுக்கிறான். அப்போ இதிலிருந்து ஆண்டவர் இந்த எங்கள் ஆசைகளை வெளிப்படுத்துதல், அதுதான் இந்த இது கீழே அந்த மனுஷன், அந்த நண்பன் அவனுடைய ஆசைகளை வெளிப்படுத்துகிறான், அவனுடைய தேவைகளை வெளிப்படுத்துகிறான். அப்போ ஆண்டவரை நெருங்குற பொழுது நாங்கள் எப்படியாக நெருங்கணும்? வெட்கப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எந்த ஒரு வெக்கமும் எங்களுக்கு பட வேண்டிய அவசியம் இல்லை. வெக்கப்படாமல் போயிட்டு நாங்கள் ஆண்டவர் என்ன செய்யலாம்? நெருங்கி கேட்கலாம். நாங்கள் நல்ல துணிச்சலோடு நாங்கள் போயிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கலாம். துணிச்சலோடு கேட்குற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு தருவார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கதைக்கூடாக இந்த ஜெபத்தை தான் கற்றுக் கொடுக்கிறாரு. எப்படியாய் நெருங்க வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஜெபமானது யூதர்கள் செஞ்ச ஜெபத்துக்கும் யோவான் ஸ்நானகன் கற்பித்த ஜெபத்துக்கும் அநேக வேறுபாடு உள்ளது, அநேக வித்தியாசம் உள்ளது. ஏனென்று சொன்னால், இப்படி நண்பனை போல ஒரு கடவுளை பார்க்கவே முடியாது யூதர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. நண்பனை போல கடவுளை பார்க்க மாட்டாங்க அவங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய அந்த உறவு சார்ந்த முறையிலே அநேக தூரம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து உங்களை என்னை எப்படி கூப்பிடுறாரு, எப்படி அழைக்கிறாரு, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னுடைய உறவில் நீங்கள் தூரமாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் என்கிறது என்ன? ஆண்டவர் இடத்துல பேசுறது, ஆண்டவரை நெருங்குற ஒரு காரியம். அப்போ ஆண்டவரை நீங்கள் நெருங்குற பொழுது நீங்கள் தூரமாய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் இருக்கிறவாறு எந்த ஒரு வெக்கம் இல்லாமல், எந்த ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாமல் நீங்கள் என்னை எப்பொழுதுமே நெருங்கலாம் என்கிற ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை இந்த ஜெபத்து மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் என்று சொன்னால், நாங்கள் ஆண்டாண்டு முறையாய் நாங்கள் வருகிறதுனால ஆண்டவரை ஒரு உறவு என்ற ரீதியிலே நாங்கள் பார்க்கறது குறைவு. சிலர் ஜெபிக்கிற பொழுது சில முறைகளை பின்பற்றுவாங்க.
உங்களுக்கு தெரியும், சில ஜெபிக்கிற பொழுது எப்படி என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணும், நல்ல தெளிவாக இருக்கணும். ஏன்டா நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன்னா மற்றவங்க வேறு மாய்க்கு நான் ஜெபிச்சிட்டேன்னு சொன்னால் அவங்க ஒரு மாய்க்கு நினச்சி கொள்வாங்க. அதனால நான் இப்படி தான் ஜெபிக்கணும். சிலரோடு ஜெபிப்பாங்க சிலருக்கு முறை இருக்குது. முறைகள் நல்லோம், தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த நண்பன்கிட்ட போயிட்டு உதாரணத்துக்கு சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து ஒரு நண்பனாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நண்பனாக இருக்கிறாரு. அவர் ஒரு நண்பன் இடத்துல போயிட்டு நீங்கள் போயிட்டு முழங்கால் படியிட்டு எனக்கு இந்த காரியத்தை தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் என்ன யோசிப்பான்? என்ன சிரிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நண்பன்கிட்ட போயிட்டு என்னமாச்சும் தேவை இருக்குது. இப்போ இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமே, நம்ம மனோஜும் மெரிலும் இருக்கிறார், பாசம் மெரிலும் இருக்கிறார். 2 பேரும் சிறந்த நண்பர்களாக இருக்கிறாங்க. இப்போ மனோஜ் கேட்குறாரு இவர்கிட்ட, எனக்கு பகலுக்கு சாப்பாடு ஒன்று வாங்கி தரியா, முழங்கால் போட்டு சாப்பாடு ஒன்று எனக்கு வாங்கி தரியா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அது அவங்க 2 பேத்துக்கு இருக்கிற உறவு நல்ல உறவா? நல்லா இருக்குமா? அது என்ன செய்யறது? அது இல்லை. அப்போ ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் எதற்காக இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறாங்கிறத நான் புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, அப்போ ஆண்டவர் அதில் முதலாவது கற்றுக் கொடுக்குற காரியம் தான் உறவு சம்பந்தமான ஒரு காரியம். தன்னுடைய நண்பனிடத்துல செல்லுவதற்கு, கதப்பதற்கு கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுறது இல்லை, பண்பாடை நாங்கள் பின்பற்றுகிறது இல்லை. சரி, எந்த ஒரு முறைகளையும் அணுகிறது இல்லை, ஒழுங்கு பட்டியலை போடுறதில்லை. இப்படித்தான் நண்பன்கிட்ட போகணும், இந்த காரியத்தை தான் நான் பேசணும், இப்படி தான் நான் நிற்கணும், நான் இப்படி தான் உட்காரணும். இதெல்லாம் நண்பன்கிட்ட போயிட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, நண்பன்ட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதுலேருந்து நீங்கள் நினைக்கலாம், அப்படின்னா ஆண்டவர்கிட்ட எப்படி வேணாலும் போய் ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒழுங்குக்கு நான் விரோதமானவர்கள் அல்ல, ஆண்டவர் ஒழுங்கை வெறுக்கவும் இல்லை. ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும், இந்த கதை கூடாக ஆண்டவர் என்னத்தை எங்களிடத்திலே செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து நீங்கள் இதிலே புரிஞ்சு கொள்வது மிகவும் அவசியமுள்ளதாக இருக்கிறது. அதனால தான் இந்த ஜெபத்தில் வெக்கப்படாமல் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படி ஒரு உற்சாகத்தை கொடுக்குறார்? இப்போ இந்த ஜெபத்து மூலியமாக சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 9வது 10வது வசனத்தில் இந்த கதையோடு கூட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். என்னது சொல்றாரு ஆண்டவர்? அதுல பாருங்க என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு 9ல், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்ய போகுது? கொடுக்கப்பட போகுது. சரியா? எப்படி நாங்க கேட்கணும்? எப்படி நாங்க கேட்கணும்? எப்படி நாங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்கலாம்? முறையை பின்பற்றணுமா? உங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு முறையை பின்பற்றணுமா? நண்பனிடத்துல போயிட்டு எப்படி கேட்கிறான்? முறையை பின்பற்றியா கேட்டான்? இல்லை. வெக்கத்தோடையா போயிட்டு கேட்டான்? இல்லை. கலாச்சாரத்தை பின்பற்றினானா? இல்லை. எதையுமே அவன் பின்பற்றல. அவன் எப்படி போயிட்டு கேட்குறான்? எந்த ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற தேவையை வெளிப்படுத்துவதற்காக டைமை கூட பார்க்கல, நேரத்தையும் பார்க்கல, நள்ளிரவில் போகிறான். அவனுடைய ஆசையில் இருக்கிற காரியத்தை போயிட்டு தட்டி அவன் கேட்குறான். அப்போ அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற 9வது 10வது வசனத்தில், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி நாங்கள் கேட்கணும்? துணிச்சலோடு கேட்கணும், வெக்கப்படாமல் கேட்கணும். இதுக்கு கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை, இப்படியாப்பட்ட காரியங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 2வது சொல்ல, தேடுங்கள் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்கள் தேடுங்க, காண்பீர்கள். இந்த காரியத்தை அந்த நண்பனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். 3வது சொல்றார், கதவை தட்டுங்கள், அது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. கதவை தட்டுங்கள், அது என்ன செய்யப்படுது? உங்களுக்காக திறக்கப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தையில் 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. தேடுங்கள், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் காண்பீர்கள். கதவை தட்டுங்கள், அது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த நண்பன் இந்த 3 காரியத்தையுமே செய்கிறான். போயிட்டு செய்கிறானா இல்லையா? அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு இந்த 3 காரியத்தையுமே அவன் செய்கிறான். அவன் செஞ்சனால கிடைக்குதா இல்லையா? அவனுக்கு கிடைக்குது. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் இப்படி தான், சரளமாக சிம்பிளாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முறை. சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறத குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அந்த நண்பன் அதை போயிட்டு அவன் செய்தது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்? அதை அவனுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் இந்த விதத்தை நீங்கள் கையாள வேண்டும். ரோஸ்மேரி என்கிற ஒரு சகோதரி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலாம். அந்த சகோதரியுடைய கணவன் 3 பிள்ளைகளோடு அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டம், அநேக விதமான நெருக்கம். அவளுக்கு ஆண்டவரை குறித்து சரியா தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து அவள் எப்படியாச்சும் விடுதலை பெற வேண்டும். தன்னுடைய கணவன் மிகுந்ததான போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டவராக இருக்கிறார். இப்போ இது வேற அவளுக்கு பெரிதான ஒரு தாக்கமாக இருந்தது. அவளுக்கு பிள்ளைகளை கல்வி ரீதியே, பொருளாதார ரீதியிலே, எல்லா ரீதியிலுமே தாக்கப்பட்டவளாக இருக்கிறாள். அவளுக்கு ஆண்டவரை குறித்து சரியாக தெரியாது. ஆனால் காலப்போக்கிலே
அந்த கிராமத்துக்கு தேவ ஊழியர் செல்லுகிறார். அதன் மூலியமாய் ஆண்டவரை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர் அறிந்து கொள்ளுகிறார். அந்த ஊழியர் ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுக்கிறார். சொல்லிக் கொடுத்தவனுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் என்று சொல்லிக் கொடுத்தவனுக்கு அவக்குள்ளாய் ஒரு விசுவாசம் வருகிறது. இப்போ அவ போயிட்டு கேட்குற அந்த ஊழியக்கார இடத்துல, நான் எப்படி ஜெபிச்சு நான் கேட்கணும், அதுக்கு என்னமாச்சு முறைகள் இருக்கிறதா என்று சொல்லி அவ கேட்குறான். அவ கேட்குற பொழுது அவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். எந்த ஒரு முறையுமே இல்லை, நீங்கள் இலகுவாக போயிட்டு நீங்கள் வேணுங்கிற விதமாய் நீங்கள் ஆண்டவரை அணுக முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அதனால் அவள் என்ன செய்கிறா, அவருடைய உள்ளத்தில் என்னென்ன ஆசை இருந்துச்சோ அந்த ஆசைகள் எல்லாவற்றையுமே அவள் என்ன செய்கிறா, போயிட்டு ஆண்டவரிடத்தில் அவள் சொல்கிறாள். அவருடைய ஆசைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் போயிட்டு அவள் சொல்லி கேட்குறாள். அப்போ இந்த ஆசையில் நான் சொல்ல விரும்புகிறேன், அவளுக்கு பொருளாதாரம் மாத்திரம் அல்ல இருந்த பிரச்சனை. பொருளாதாரத்தை நாங்கள் இலகுவாக போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அவளுடைய குடும்ப வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனுக்கும் தன் மனைவியும் அவருடைய வாழ்க்கையிலே அவள் அனுபவிக்க வேண்டிய, அவளுடைய எதிர்பார்க்க வேண்டிய சில காரியத்தையும் அவள் ஜெபத்து மூலமாக ஜெபிச்சாலாம். இதை என்ன விளங்கப்படுத்த உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு விளங்கும். சில காரியத்தை அவளுக்கு சில காரியம் எதிர்பார்க்க அவளுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் அதையும் ஆண்டவரிடத்திலே சொல்லி அவள் ஜெபிச்சாலாம். யோசிச்சு பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில சந்தர்ப்பம் நாங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் சொல்லி ஜெபிக்கல, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொல்லலாமா, இதெல்லாம் சொல்லலாமா, இது சொன்னால் சரியா இல்லாட்டி பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்னத்தை காணலாம், ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் ஆண்டவரிடத்தில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஆண்டவரிடத்தில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை? ஆண்டவர் உங்களுடைய முகத்தை மாத்திரமல்ல பார்க்கறது, அவர் என்னத்தை பார்க்குறாரு, உங்களுடைய இருதயத்தையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ரைட், அடுத்ததாக நான் பார்க்க போகிறோம் எங்கள் ஆசைகளை வடிவமைத்தல். எங்களுடைய ஆசைகளை நாங்கள் எப்படியாக வடிவமைத்து கொள்ளலாம். எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்குது, அந்த ஆசையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில் நான் சொன்ன ஏற்கனவே அந்த வீடு கதையை சொன்ன ஒரு சகோதரி, அவளுக்கு இருந்தது மிகுந்த ஆழமான ஒரு ஆசை. அவருக்கு இருந்த ஆசை ஒரு விக்கிர ஆராதருக்கு சமமான ஒரு ஆசை தான். ஏன்னு கேட்டால் ஒன்றுக்கு மேலே நிறைய வேணும்னு சொல்லி எப்படியா இருந்தாலும் அவள் என்ன செய்றா, போயிட்டு ஜெபிக்கிறா. எந்த ஆசை இருந்துச்சுனாலும் ஆண்டவரை நெருங்குறாவ, இது சரியா பிள்ளையான்னு சொல்லி போகல, எப்படியா இருந்தாலும் போயிட்டு அவ தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், உங்களுடைய இருதயத்தை சம்பூர்ணமாக நீங்கள் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தலாம். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அச்சப்படையோ கூச்சப்படையோ வெக்கப்படையோ வேண்டிய அவசியமே இல்லை. துணிகரமாய் ஒரு நண்பனிடத்தில் நெருங்கிறது போல நீங்கள் நெருங்க முடியும். ஏன் அப்படி நெருங்கலாம் என்று சொன்னால், அவர் எங்களுக்கு உறவு ரீதியில் எந்த ஒரு தடையுமே ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் இப்படியாப்பட்ட உறவை கொள்வதில் தான் எங்களிடத்தில் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது, எங்கள் ஆசைகளை வடிவமைத்து. லூக்கா 11:1-4 மட்டும், இது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இதை நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றொன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ரைட், இந்த இடத்துல ஆண்டவர் அழகான முறையிலே அந்த சீசர்கள் கேட்டதுக்கு அவர் ஜெபத்தை சரளமாய் சொல்லிக் கொடுக்குறார். அவர் முதலாவது அதில் சொல்கிறது தான் என்ன சொல்கிறார், அவர் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கணும்? பரமண்டலத்தில் இருக்கிறவங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ஜெபத்தை நீங்கள் அதிகமாக எந்த இடத்துல மனப்பாடம் பண்ணி இந்த ஜெபத்தை ஜெபிப்பாங்க? யார்? உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய சில நேரம் அவங்களுடைய வீடுகளில் கூட அதை போட்டிருப்பாங்க. ஏன், ஜெருசலேத்துலேயும் கூட நான் கேள்விப்பட்ட ரீதியில் ஜெருசலேத்துலேயும் கூட ஜெப ஆலங்களில் சில இடங்களிலே சில மொழிகளினாலே இந்த ஜெபம் எழுதி போடப்பட்டு இருக்கிறதாம். இந்த ஜெபத்தை போடுவாங்களாம். முக்கியமாக அதில் சொல்லப்போனால் தமிழ் மொழியிலையும் அங்கே போடப்பட்டு இருக்கிறதாம். நீங்கள் சரித்திரத்தை போயிட்டு பாருங்கள், தமிழ் மொழியிலையும் இஸ்ரேல் நாட்டில் ஜெருசலேமத்தில் தமிழ் மொழியிலையுமே இந்த ஜெபமானது போடப்பட்டு இருக்கிறதாம்.
அப்போ இந்த ஜெபம் எவ்வளோ தூரம் முக்கியமானது. ஆனால் இந்த ஜெபம் முக்கியமானது தான், அதை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆனால் இந்த ஜெபத்தை புரிஞ்சு கொண்ட ரீதியாக எவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது இருந்தாலும் நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதன் மூலியமாக நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆசை சுயத்துக்கு அப்பால் கொண்டு செல்லுதல். முதல்ல நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. எதை வேணாலும் நாங்கள் ஆண்டவரத்தில் போய்ட்டு கேட்கலாம், எதையுமே மறைக்காமல். எப்படி கேட்கலாம்? ஒரு நண்பன் நெருங்கிறது போல், ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்குறது போல் போயிட்டு நீங்கள் கேட்கலாம் எதை வேணாலும். ஆனால் அது கேட்குற பொழுது அதுக்கு பதில் கொடுக்கறதுல யார் தீர்மானத்தை எடுக்கணும்? கொடுக்கிறவர் தான் தீர்மானத்தை எடுப்பார் அதில். அப்போ உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ ஆண்டவர் இயேசு சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் முதலாவது ஜெபிக்கிற பொழுது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அது உறவு சம்மந்தப்பட்டது. பிதாவேங்கிறது ஒரு உறவு சம்மந்தப்பட்டது. அப்போ உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆசையை எங்களுடைய சுயத்துக்கு அப்பால் கொண்டு செல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது இந்த ஜெபம். எங்களுடைய ஆசைகளை எதை வேணாலும் கேட்கலாம். ஆனால் நாங்கள் அந்த இடத்துல போய் நாங்கள் கேட்குற பொழுது சில நேரத்தில் எங்களுடைய ஆசைக்கு பார்க்கிலும் வித்தியாசமான பதில் எங்களுக்கு அந்த இடத்துலேருந்து வரலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குது தானே? நாங்கள் எதை வேணாலும் போயிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஆனால் பதில் கொடுக்குறவங்க சில நேரம் வித்தியாசமான ரீதியில் எங்களுக்கு பதில் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால், எங்களுடைய ஆசையை நாங்கள் பெற்றுக்கொள்வதிலே தான் எங்களுடைய இருதயம் இருக்கிறது. ஆனால் அது சரியா பிழையா என்பதை உங்களை விட, உங்களுடைய பெற்றோரை விட, சரியாக கேட்குறவர்களை விட கொடுக்கிற கடவுள் நல்லாவே அறிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் அதை எப்படியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த ஜெபத்துக்கூடாக நாங்கள் என்னத்தை காங்கலாம் என்று சொன்னால், நம்முடைய சொந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் கடவுளின் சித்தத்துக்கு உயர்ந்த நோக்கத்துக்கும் கீழ்ப்படிதலை குறிக்கிறது. நாம் பெரும்பாலும் சுயநல விருப்பங்களோடு வாழ்க்கையை நடத்த முயல்கிறோம். ஆனால் இந்த ஜெபம் கடவுள் சித்தத்தை முதன்மையாக்க கொள்ள எம்மை வடிவமைக்கிறது. இது நமது சுயநலத்திலிருந்து விடுபட்டு கடவுளின் மேலான திட்டத்தை கேட்கும் மனப்பாங்கை கொடுக்கிறது. இந்த ஜெபம் என்னத்தை கொடுக்குது எங்களுக்கு? எங்களுடைய சுயநலத்தை பார்க்கலும் தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் என்று சொல்லி சுயநலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மேலான ஒரு நோக்கத்தை அது எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ முதலாவது, ஆண்டவரே பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுக்கு பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும். அப்போ என்னுடைய ஆசை விருப்பங்களை எல்லாவற்றையும் எப்படி அங்கே வடிவமைக்கப்படுகிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவாறு அது வடிவமைக்கப்படுகிறது. அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுகிறது. அதில் ரெண்டாவது ஆண்டவர் ஜெபிக்கிறார், அன்றன்று உள்ள போஜனத்தை எங்களுக்கு தாரும். எப்படி சொல்ல? எங்களுடைய போஜனத்தை எங்களுக்கு தாரும். சில நேரம் எங்களுக்கு தெரியும் தானே, எங்களுக்கு மனுஷர்களுக்கு அநேக விதமான ஆசைகள் இருக்கிறது. கொஞ்ச நஞ்சில் நிறைய ஆசைகள் இருக்கிறது. அப்போ இந்த ஆசைகள் எங்களுக்கு கிடைக்கிற பொழுது எங்களுக்கு அதிக சந்தோஷம் வரும். ஆனால் சில நேரம் எங்களுடைய ஆசைகள் எல்லாமே எங்களுக்கு நிறைவேற்றி கொள்ள முடியாமல் போகும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அன்றன்றுடைய போஜனத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகிற பொழுது அதில் இப்படியாப்பட்ட ஒரு கருத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதிருப்திக்கு மாறாக நன்றி உணவை வளர்த்தல். எனது அன்றாட போஜனத்தை தாரும் என்ற ஜெபம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து கிடைச்சதற்காக நன்றி செலுத்தி மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழ்வதை நினைவுபடுத்துகிறது. எனக்கு கிடைக்காததை குறித்து நான் கவலைப்படுகிறதை பார்க்கிலும் கிடைச்சதை வச்சு இதையும் ஆண்டவர் தான் எனக்கு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன்? ஒரு நன்றி செலுத்தி வாழுகிறவனாய் நாங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் இதை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஏன் ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்கிறான்னு சொன்னால், ஏன் நாங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு ஜெபத்துக்கு பதில் வராட்டி எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். எங்களுக்கு ஜெபிச்சதை நாங்கள் கேட்டது கிடைக்காட்டி எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். அப்போ இந்த ஜெபத்துக்கூடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், நன்றி எது வந்தாலும் பரவாயில்ல, இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நான் வாழுகிறேன் ஆண்டவருடைய கிருபையினால். இன்னைக்கு நான் சாப்பிட்ருக்கிறேன் ஆண்டவருடைய கிருபையினால். இன்னைக்கு எனக்கு வீடு ஒன்று இருக்குது ஆண்டவருடைய கிருபையினால். நான் கிடைக்காததை நினைத்து கவலைப்படுகிறதை பார்க்கலாம், கிடைச்சதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நீங்கள் வாழ வேண்டும், அதுக்கு நீங்கள் பழைய கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் ஆண்டவர் இந்த இடத்துல அழகான ஒரு சித்தரிப்பை இந்த இடத்துல சொல்லுகிறார். மூன்றாவதாக அதே ஜெபத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நாங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களையும் மன்னியும். எங்களுடைய பாவங்களை என்ன செய்யுங்க? நீங்கள் மன்னிங்க. நாங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறோம், எங்களுடைய பாவங்களை மன்னியும். இப்போ இந்த ஜெபத்தை நாங்கள் செய்கிறது சரியான குறவு. நாங்கள் இப்படியெல்லாம் போய்ட்டு ஜெபிக்கிறோமா? இல்லையே. நாங்கள் போவோம், உட்காருவோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தேவை, அந்த காரியம் தேவை, எல்லாவற்றையும் நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் என்ன செஞ்சிடும் போயிடுவோம். ஆனால் நாங்கள் மன்னிப்பு கொடுக்கறது, மன்னிப்பு பெறுறது, இதெல்லாம் நாங்கள் ஜெபத்துக்கு கொண்டு போகிறதே இல்லை. எப்பயுமே ஜெபத்துக்கு கொண்டு போகிறதில்ல. எதற்காக ஆண்டவர் ஜெபத்தோடு மன்னிப்பு கொடுத்தலையும் ஆண்டவர் சம்மந்தப்படுத்துகிறார்?
எதற்காக சம்மந்தப்படுத்துகிறார் ஆண்டவர்? ஆண்டவர் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் ஆண்டவர் எதையுமே சம்மந்தப்படுத்துகிறது இல்லை. சரியா? இந்த மன்னிப்பு கொடுத்ததன் மூலமாக சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு தமிழில் ஒரு பழமொழியா என்ன மொழின்னு சொல்ல அவங்க சிலர் இப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் மாமனிதன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள்? மன்னிப்பு கொடுக்குறவன் மனுஷன், மன்னிப்பை இல்லை சாரி மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் மாமனிதன். நாங்கள் இதை சொல்கிறதுக்கு நல்ல திறமைசாலிகள், ஆனால் செய்கிறதுக்கு தான் நாங்கள் திறமை அற்றவர்கள். நாங்கள் இதை சொல்லிடுவோம் அழகா, ஆனால் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறோமா என்று சொல்லி நீங்கள் உங்களை குறித்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மாமனிதனா இல்லாட்டி மனிதனா என்று சொல்லிட்டு. நாங்கள் மனுஷனாக தான் அதிகமாக காண்பிக்க விருப்பம். நான் என்னமா செஞ்சுட்டு சாரி என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க அப்படி சாதாரணமாக காய்ச்சிட்டு போயிடுவோம். அது எங்களுக்கு சிம்பிள் சொல்கிறது. என்னமாச்சும் தலை விழுந்துச்சோ, ஐயோ தவறி விழுந்துருச்சு மன்னிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதை எல்லாரும் பயன்படுத்துகிறோம். ஆனால் யாராச்சும் உங்களுக்கு அதிகமாக காரியங்கள் என்னமாச்சும் செஞ்சால் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வர்ற நேரம் யோசிச்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு முதலாவது நீங்கள் வெளியில் போய்ட்டு சிந்திக்காமல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே சிந்திச்சு பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையில் சில வார்த்தைக்கே இன்னும் மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கா. யார் இன்றைக்கோ ஒரு நாள் சொன்ன வார்த்தைக்கே மன்னிப்பு கொடுக்கறது இல்லை. அப்படியாப்பட்ட நிலை தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும், ஜெபத்தில் இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன தக்காங்களாம், மன்னிப்பு கேட்குறதும் மன்னிப்பு கொடுத்தலும், மன்னிப்பு கேட்கறதும் ஒரு பணிவை, ஒரு தாழ்வை தாழ்த்தி எங்களை தாழ்த்துகிறோம், ஒரு பணிவை நாங்கள் செய்கிறோம், ஒரு கீழ்ப்படுகிறோம், அதை நாங்கள் போய்ட்டு நாங்கள் கேட்குறோம். இதற்கூடாக எங்களுக்கு கற்றுக்கொள்கிற காரியம் இருக்குது. இதனால் எங்களுடைய குடும்ப உறவுகள் சரியான முறையிலே கட்டப்படுகிறது. மன்னிப்பு கேட்கறதுனால். மன்னிப்பு கொடுக்காவிட்டா, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாவிட்டா எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் பிரச்சனை நின்று கொண்டே இருக்கும். குடும்பத்திலே ஒரு நல்ல சமாதானம் இருக்காது, சமுதாயத்திலே ஒரு நல்ல நல்லிணக்கம் இருக்காது. ஏனென்று சொன்னால் மன்னிப்பு கொடுக்காத தன்மை எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும், எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கும், எங்களுடைய சமாதான சந்தோஷத்தை கெடுக்கும். மன்னிப்பு கொடுத்தல் என்பது அந்த இடத்துல சமாதானமும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு மறுசீரமைப்பு அப்படின்னு சொன்ன உறவுகளை சரி செய்து கொண்டு ஒரு முன்னோக்கி செல்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இது எங்களுக்கு இருக்கிறது. இது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் கடைசியாய் நாங்கள் பார்க்க போகிறோம். மூன்றாவதாக, எமது ஆசைகளுக்கான பதில் கிடைக்காவிட்டால், எங்களுக்கு ஆசைகளுக்கான எங்களுடைய வாழ்க்கையிலே பதில் கிடைக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்யலாம், அதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? சிலர் சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இன்னொரு உதாரணத்தையும் பயன்படுத்துகிறார். நாங்கள் வாசிப்போம் 11வது வசனத்தை 13வது வசனம் வரைக்கும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமேன், ஆமேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகிறார். முதலாவது உதாரணம் அந்த நண்பனின் உதாரணம். ரெண்டாவது உதாரணம், ஆண்டவர் இந்த காரியத்துக்கூடாக அவர் என்னத்தை வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால், நீங்கள் எப்படி நெருங்கணுமா ஆண்டவரை? எப்படி நெருங்கணுமா? ஒரு தகப்பன் என்ற ரீதியிலே நீங்கள் ஆண்டவரை நெருங்கலாம். தகப்பன் என்ற முறையிலே நீங்கள் ஆண்டவரை நெருங்க முடியும் என்பதை குறித்து இதை காண்பிக்கிறார். இது தந்தைக்கு ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல அழகாக பேசுகிறார். உதாரணத்துக்கு இப்போ சில காரியங்கள் நாங்கள் என்னமாச்சும் ஒரு காரியம் செஞ்சு கொண்டு இருக்கிற பொழுது எலினா இந்த மகள் வேணுங்கிற சந்தர்ப்பத்தில் என்னிடத்தில் வருவாள். சில சந்தர்ப்பத்தில் நான் எவ்வளோ கருசனையோடு ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவள் அப்பா இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் யோசிக்கிறது இல்லை. அவள் என்ன செய்வாள், உடனே வருவாள். உடனே என்னோட கையை இழுத்துட்டு மடியில் உட்காந்து கொள்ளுவாள். உட்காந்துக்கிட்டு எனக்கு நேற்று நேற்று அவள் கேட்டா, எனக்கு அப்பா கிரேப்ஸ் வாங்கிட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா உட்காந்துக்கிட்டு. நான் முக்கியமான ஒரு வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவள் அப்படி தான் கேட்குறா என்கிட்ட. அப்போ அவளுக்கு என்னிடத்துல கேட்குறதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆண்டவர் ரெண்டாவது உதாரணத்தில் அவர் காமிச்சு கொடுக்குறாரு எப்படி வரலான்னு சொல்லிட்டு. சரியா? எப்படி வரலாம், அவருடைய ஆசையை அவள் வெளிப்படுத்துகிறான். இதே அப்பா எனக்கு ஒரு பாம்பு ஒன்று வாங்கி தரீங்களா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் என்ன செய்யுது, சரி மக நீங்கள் உட்காந்துருங்க நான் பாம்பு ஒன்று கொண்டு தரேன் அப்படின்னு சொல்ல இயலுமா? எனக்கு யோசிச்சு பாருங்க, சொல்ல இயலுமா? இல்லாட்டி அப்பா எனக்கு இப்போ வெளியில் தேல் ஒன்று போய்கிட்டு இருக்கு, அதை நான் கையில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொண்டு தருவீங்களா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டவனுக்கு நான் என்ன செய்யலாம், சரி மக நீங்கள் உட்காருங்க நான் போய் பிடிச்சிட்டு தர்றேன் உங்களுக்கு
அப்படின்னு சொல்லுறாரு. சில சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது தான் கொடுப்பீங்க. சரியா? மீனை கேட்டால் என்ன கொடுக்க மாட்டீங்க நீங்கள்? பாம்பு கொடுக்க மாட்டீங்க, தேலையும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, பொல்லாதவர்களாகி நீங்கள். அப்போ அதுக்கு மேலாக இருக்கிற நீங்கள் என்னிடத்துல வேண்டிக் கொள்கிற பொழுது நீங்கள் என்கிட்ட பாம்பை கேட்டால் நான் உங்களுக்கு பாம்பை கொடுக்க முடியுமா? ஏன்ட்ட எங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது. எங்களுக்கு எல்லாமே ஆசை தான். சாகு வரைக்கும் எங்களுக்கு ஆசை. ஒரு வாகனம் இருந்தாலும் எங்களுக்கு பத்தாது, இன்னொரு வாகனம் வேணும். சரி, பேங்கில் 10 லட்சம் இருந்துச்சுனாலும் பத்தாது, அதை எப்படியாச்சும் பெருக்கிடணும். இப்போ பேங்க்கும் போகிறதில்ல, என்கிட்ட ஃபினான்ஸ் கம்பெனியில் வட்டி கூடையும் சிலர் சொல்லியிருந்தாங்க. அதனால பேங்க்கு போகாமல் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு போகிறது. ஏன்னு கேட்டால் இங்கே வட்டி பத்தலை, அங்கே போகிறது. அதனால ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு அவன் சரியான ஒரு கம்பெனிக்கு போகாமல் 10 லட்சமும் இல்லாத போயிட்டு அதனால துக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. என்ன தெரிவு செய்கிற முறை அவங்களுக்கு தெரியலை. ஏன்டா மனுஷனுடைய உள்ளத்தில் ஆசை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய வீட்டில் எவ்வளோ வேணாலும் கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது, எவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னாலும் பத்தாது. ஏன்டா அடுத்தது குறித்து யோசிக்கும், அடுத்தது குறித்து. நம்முடைய மனசு ஆசைகள் அப்படி தான். ஆனால் தகப்பனுக்கு தெரியும், ஜெபத்து மூலிமா போகிறனர் தன்னுடைய பிள்ளை எதை வேணாலும் கேட்கலாம், ஆனால் எதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற பொல்லாதவர்களாகி உங்களுக்கே தெரியும்னு சொன்னால், இந்த பூமியை உருவாக்கின கடவுள், நீங்கள் முகத்தை பார்க்குறீங்க, நான் உள்ளத்தையே பார்க்குறேன், எதை உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் தற்காலிகத்தை மாட்டு தான் பார்ப்பீங்க. இன்னைக்கு வாழ்கிறதையும் நாளைக்கு வாழ்றதை குறித்து தான் பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலம், அதுக்கு பின்பதாக நடக்க போகிற எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் பாம்பை கேட்டால், நீங்கள் மீனை கேட்டால் அவர் பாம்பை கொடுக்க மாட்டார். ஆனால் நாங்கள் போயிட்டு கேட்குறது என்ன? நாங்கள் என்னத்தை கேட்குறோம்? ஆண்டவரே எனக்கு பாம்பு ஒன்று தாங்க, ஆண்டவரே எனக்கு தேல் ஒன்று தாங்க அப்படின்னு கேட்டால் அவர் கொடுப்பாரா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களை நீங்களே நல்லது கொடுக்குற பொழுது இப்போ நான் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால சில ஜெபங்களுக்கு பதில் வராட்டி என்ன சொன்னாங்க, அந்த ஆண்டவர் சொன்னாரே அந்த அன்றன்று அப்போ அங்கனைக்கு என்ன செய்கிறாங்க, கிடைச்சது போதும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, கிடைச்சது போதும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. அந்த உணர்வுக்குள்ளாய் நாங்கள் பழகி கொள்ளணும். அதுதான் சீசலுக்கு அவர் ஆண்டவர் தெளிவாய் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலத்தில் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத ஒரு நபர் ஒன்று இருக்கிறாரு. அவர் ஜெபிச்சாரு போயிட்டு, ஆனால் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. யார் தெரியுமா அவர்? உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போயிட்டு, உங்களுக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போயிட்டு என்ன செய்கிறாரு? பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்கிட்ட அவர் யோசிச்சு பார்க்கறனால அது மிகுந்த வேதனையாக இருக்குது. அதனால ஆண்டவர் ஜெபத்தில் போயிட்டு கேட்குறாரு. ஆனால் அவர் இதை கேட்குறது சரியா பிள்ளையான்னு சொல்லி யோசிக்கலை. ஆண்டவர் அதை யோசிக்கலை, அவருடைய உள்ளத்தில் பட்டத்தில் போயிட்டு கேட்குறாரு, ஆண்டவரே பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும். அதுக்கு 2வது வரியில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகிலும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படையில் உம்முடைய சித்தம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஆனாலும் உம்முடைய சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். அதுதான் ஆண்டவர் போயிட்டு ஜெபிக்கிறாரு. ஏன் ஆண்டவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை? பிதா ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை? அவர் அன்றைக்கு பதில் கொடுத்திருந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். நீங்களும் இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டீங்க. உட்காந்துருப்பீங்களா? ரட்சிப்பு கிடைச்சிருக்கிறாரு, நித்திய வாழ்வுக்கு எங்களுக்குமே தெரிஞ்சிருக்காது. எதையுமே அன்புன்றது குறித்து எங்களுக்கு சரியா தெரியாது, மன்னிப்பு கொடுக்கிறது எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவையான காரியங்கள் அவ்வளோவற்றையும் ஆண்டவருடைய சிலுவையிலே ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்தார். இதன்படி நீங்கள் வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நித்திய வாழ்வை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்தார். அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. ஆண்டவர் கஷ்டத்தோடு வேதனையோடு அவருடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார், அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் தேவனிடத்தில் போயிட்டு. ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. ஏன் தகப்பன் பதிலை கொடுக்கல? அவருக்கு தெரியும், அவருடைய ஜெபத்துக்கு அன்னைக்கு பதில் கொடுத்திருந்தாருன்னு சொன்னால் இன்னைக்கு உலகத்துக்கு ரட்சகர் ஒருவர் இல்லாமல் போயிருந்திருப்பார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே மீட்பு ஒன்று இதுவரைக்குமே கிடைச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அதுக்கு தான் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்யவில்லை. சில சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்கிற நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். உற்சாகமாக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்கிறது விசுவாசத்தோடு போகணும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எந்தெந்த காரியத்தை கொடுக்கணும் என்று சொல்லி. அந்த பகுதியை நீங்கள் மனசிலே சிந்தித்து வச்சுக்கொள்வது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் நாங்கள் எழுந்திருக்க போகிறோம். நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் எழுந்திருக்கிறோம். இந்த கருத்துக்கூடாக நாங்கள் என்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும்? என்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம்? நாங்கள் ஜெபத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதிக்கிறார். ஜெபத்துக்கு எப்படி வரணும்? துணிச்சலுடன் விடாமுயற்சியோடு
தகப்பனிடத்தில் வருகிற குழந்தை போல நீங்க போகலாம் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறார். அது போல அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். திறந்த மனதுடன், வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நான் சொல்லலாமா, இதை இப்படி ஜெபிக்கலாமா, இல்லாட்டி இப்படி தான் ஜெபிக்கணுமா, தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகணுமா, அப்படியெல்லாம் நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய இருதயத்தை வடிகட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை சில சந்தர்ப்பத்தில் உங்களுடைய மனுஷனு கூட வெளிப்படுத்த முடியாது. எல்லா காரியத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்களுடைய உணர்வுகளை கூட நீங்கள் ஆண்டவரத்திற்கு வெளிப்படுத்தலாம். உங்களுடைய உணர்வுகளை கூட ஆண்டவருக்கு வெளிப்படுத்தலாம். கணவன், மனைவி, பிள்ளைகள் யாராக இருந்தாலும் உங்களுடைய உணர்வுகள் ஒன்று இருக்கிறது. அந்த உணர்வுகளையும் நீங்கள் ஆண்டவருக்கு வெளிப்படுத்த முடியும். இதற்கூடாக ஆண்டவர் ஒரு தகப்பன் என்கிற உறவை உங்களுக்குள்ளாக கொண்டு வருகிறார். இது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே காத்திருங்கள், விடாமுயற்சியோடு ஆண்டவரிடத்திலே காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா பதிலளிப்பார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமியில் இருக்கிறவங்க நீங்க கேட்கறதுக்கு பதில் கொடுக்குறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நான் அதை விட சிறந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு தேவன் உங்களுடைய தேவைகளை நான் கொடுக்காம இருப்பேன்னா? உங்களுடைய தேவைகளை எனக்கு தெரியாமல்ல, உங்களுடைய தேவைகள் எனக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரே ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறேன். பாருங்க, இப்படியாய் போடப்பட்டிருக்க ஸ்கிரீன்ல அந்த ஒரு தகப்பனுடைய காரியத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் பார்ப்போம். இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு தகப்பன் ஆனவன், அந்த தகப்பன் தன்னுடைய மகன் தவறி கூட விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பான். சரியா? அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த சிந்தனையை நாங்கள் பார்ப்போம். இதை நீங்கள் இந்த சிந்தனையில் உள்ள காரியத்தை பாருங்கள். தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறி கூட தன் மகள் விழுந்துவிடக் கூடாது என்று நினைப்பவரே அப்பா. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் உள்ள காரியத்தை பாருங்கள். தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறி கூட தன் மகள் விழுந்துவிடக் கூடாது என்று நினைப்பவரே அப்பா. நீங்க யாரு? நான் ஆண்டவருடைய மகன், நான் ஆண்டவருடைய மகள். அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன் தெரியுமா? என்னுடைய மகனும் மகளும் கைவிடப்பட்டு விடக்கூடாது, கைவிடப்படப்பட்ட நிலைமைக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி நினைச்சுதான் அந்த சிலுவைக்கு போனார். எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியங்களை இருந்தாலும் கூட, பாரமான சுமையா இருந்தாலும் கூட, சிலுவை என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அது இயலாது. அதனால தான் போயிட்டு ஜெபிக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் என்று சொன்னால், மகனையும் மகளையும் குறித்து அவர் சிந்திச்சார். இந்த உலகத்திலே வாழுகிற அவருடைய மகனையும் மகளையும் குறித்து சிந்திச்சார். அதனால நான் எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் விழுந்து விடக்கூடாது, கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பாரமான சிலுவை என்று கூட தெரிஞ்சும் கூட அந்த சிலுவையை சுமந்து கொண்ட ஒரு நல்ல தகப்பன். ஒரு விஷயம் நாங்கள் வருவோம். நாங்கள் வந்து உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை. ஆண்டவர் ஜெபத்தில் எங்களை காண்பிச்சு கொடுக்கிற ஒரு காரியம்தான் ஒரு உறவு. இந்த ஜெபத்துக்கு நீங்கள் முறைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஒரு அவசியமே இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. தான் தடுமாறி விழுந்த இடங்களிலே தவறி கூட என்னுடைய மகனும் மகளும் விழுந்து விடக்கூடாது என்று நினைக்கிறவர் ஒரு நல்ல தகப்பன். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனை பார்க்கிலும் நான் உங்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறேன், என்னுடைய ஜீவனை கொடுத்து நான் உங்களை நேசித்திருக்கிறேன்.